வெல்கம் பேக் டு அமீனு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா அழகான ஃப்ரீ ஃபயர். எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் பிடிக்கும். ஃப்ரீ ஃபயர்லேயே தான் விளையாடுவேன் என்னென்ன இடத்துக்கும். என்னோட நிக் நேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தான் கிரேட்டு. மற்றவங்களாம் நெக்ஸ்ட்டு என்னடா கிளம்பு கேட்கணும் பண்ணுங்களா யூடியூப்காரனாடா என்ன செய்யணும் கிளம்பிட்டே அவர்லாம் ரொம்ப கத்துவார். அது மாதிரி தான் நானும் கத்துவேன். என்னன்னு தெரியல. இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். அலாக் மட்டும் ஒரு பையன் தருவாங்க. எல்லா யூடியூப் சேனல்லையும் கேட்டு பார்த்துருக்கேன். நான் செலக்டாங்கடா. நானே ஒரு என்னமா காசே செலவு பண்ணாமல் எல்லாமே எடுக்கிறவன். எல்லாரும் காசு வச்சு தான் எல்லோரும் செய்வாங்க. நான் மட்டும் காசே எடுக்காமல் செய்வேன். இப்போ இந்த பண்டல் விட்டுருக்காங்க லக்கிலாம் இல்லை. இந்த இது எடுக்கலாமான்னு பார்க்குறேன். ஆனால் இது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பளை பண்டல் விட்டாங்க, அதான் கெத்தாக இருந்துச்சு. இது நான் அப்படி இந்த ப்ளூ டிக்கெட்டு சேர்க்க போகிறேன். நான் சொல்ல கேளுங்க. நீங்கள் இது எடுத்தீங்கன்னா இதேமாதிரி உங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு இதை மட்டும் எடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து சேர்த்துட்டுருவீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது நீங்கள் எடுங்க சரிங்களா. நீங்கள் சேர்த்துட்டே நீங்கள் 50-40 கிடைக்கும் போது மொத்தமாக ஸ்பின் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைச்சிடும். யாராச்சும் ஒரு மேஜிக் குரூப்பு கிடைக்கும், இல்லாட்டா பண்டல் யாராச்சும் கிடைக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் நல்ல ஆஃபர் விட மாதிரி அந்த 50 சேர்த்து அப்படி செஞ்சுருங்கண்ணா சரிங்களா. வளவளன்னு பேச விரும்பலை. இதே நான் அப்படி தான் சேர்த்து வச்சுருக்கேன். நல்லதாக 10 நல்லா சேருங்க. இது ஃப்ரீ ஃபயர் கார்டு கரைனா கார்டு மாற்றோம்ல, அப்போ எல்லாத்தையும் மொத்தமாக டிக்கெட் வச்சு மொத்தமாக வச்சு சேர்த்துடணும். இந்த கண்டன்ட்ட இருக்க ஐயோ கண்ணை கொடுக்காம வந்துட்டேனே. எங்கே மக்களே, நான் கண்ணை கொடுத்துட்டு என் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். இந்த பாருங்க, இவன் தான் நம்ம பண்டன் நிறைய பண்டன் வச்சுருக்கோம். நீங்கள் கலெக்ஷன் வீடியோ கேளுங்க, நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. இப்போ வளவளன்னு பேச விருப்பல. இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போகலாமா? ஏதாச்சும் இன்வைட் பண்ணலாம் பார்க்குறேன். ஒருத்த பையன் வருவானா என்னன்னு தெரியல. ஒரு பையன் வரமாட்டான். கிளாஸ்க்கு ஒரு ரேங்க் மேட்ச் தான். ரேங்க் மேட்ச் மட்டும் கூப்பிட்டா வரான்னு. கிளாஸ்க்கு ஒரு ரேங்க் மேட்சும் வரமாட்டான்னு. சரி வாங்க இப்போ வீடுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்லோரும் வளவளன்னு பேசாமல் இப்போ வீடுக்குள்ளே போகலாம் சரிங்களா. இந்த இதை எங்கே தூக்கி வைக்கானே தெரில. அங்கேயும் மாற்றிட்டு இருக்கேன். இங்கே வைக்கலாம் சரி சரி இங்கே வச்சுருவோம். மக்களே இருங்க, மேட்சுக்குள்ளே போயிட்டுருக்கு. மேட்சுக்குள்ள வந்தாச்சு. என்னடா ஹேக்கர் பைத்தியக்காரனா நீ அப்படின்னு கேட்குறீங்களா? ஹேக்கர் பைத்தியக்காரன் கிடையாதுண்ணா. எனக்கு வந்து நட்டு தாங்கும். அவன் எதுக்குள்ள நிற்கிறான், நான் எங்கேருந்து அடிக்கிறான் பார்த்தீங்களா. இதான் நம்மளோட ப்ரோ பிளேயரு. அடிச்சிட்டா பார்த்தீங்களா, நம்ம தான் ப்ரோ பிளேயர். இப்போ நம்ம ரிவே பண்ணலாம். அடுத்த ரிவே பண்ணிக்கிட்டோம். நம்ம கண்ணு வச்சு முடிச்சோம். ஐயோ யூஎஸ்பி வச்சிருக்கானே எந்த பைத்தியக்காரனோ. அங்கே ஒருத்த வரான். என்னடா இவன் சூட பண்ணலையே. ஐயோ கிளி போச்சு. எல்லாருமே இவன் யூஎஸ்பி தான் வச்சுருக்காங்க. பைத்தியக்காரன். எனக்கு இது தர மாட்டேங்கல, ஜிபி தர மாட்டேங்கல. இதுங்க சாக்கியன் எடுக்குமா, இது எடுக்கவா? ஃபஸ்ட் இதை எடுப்போம். நம்ம எப்போவுமே கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்கும் நம்ம வீட்டில். அதெல்லாம் மறைச்சிக்கோங்கப்பா. நம்ம வீட்டில் எல்லாம் கத்துறாங்க. நானும் இந்த இடத்துல உட்காந்து தான்
கேம் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. வேணா கேளுங்க, அமைதியான கேம் ப்ளே பண்ணுறேன் சரிங்களா. என்னடா வாய் வளருதான் பார்க்குறீங்களா? உங்க கூட பேசி இந்த கேம் விளையாட முடியல. இங்கே பாருங்க, இந்த பொண்ணு வேற நூபுமாய் அலைஞ்சிட்டு கிடக்குது. கார்னடின்னு எடுத்துட்டு அடிக்கவே தெரியாது. அந்த வெளியே ஒருத்த ஓடி வரா பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒருத்த நிற்கிறான். எந்த பைத்தியக்காரனையும் காணோம். என்ன பண்ணுன்னே தெரியல. இந்த நிற்கிறான் பாரு, ஓடுறான் பாரு. எவன் எங்கே நிற்கிறானே தெரிய மாட்டேங்குது. இறங்கி ஆடலாமான்னு பார்க்குறேன். இறங்கி ஆடுவோமா? இறங்கி ஆட போகிறேன். எங்கே நிற்கிறானே தெரியல எனிமி. நாங்கள் பண்ணியாச்சு. இப்போ கண்டுடா காட்டுக்குச்சி ஜிபி எடுத்துக்கடா. ஜிபி எடுத்தாச்சு நம்ம ஒரு வழியும். இப்போ ஷாட்கன் தான். நம்ம ஷாட்கன்லேயே பிறந்த ப்ரோ பிளேயர். ஷாட்கனை வச்சு பொறுத்து கட்ட போகிறோம். இவன் ஒருத்தன் ஹிந்திக்காரன் எவனே தெரியல வந்து பேசிட்டு கிளம்பிட்டே இருக்கான்ல. நானும் கிளம்பிட்டே இருக்கேன். இந்த பொண்ணு வேற சாவடிக்குது. கண்ணனின்னு எடுத்துட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன். தாம்சனும் கண்ணனினும். ஆனால் அடிக்குமா என்னன்னு எனக்கே தெரியாது. நானே ஊருக்குள்ளே ஷாட்கன்னு இதை எடுத்து சுற்றிட்டாலே. பாம்பு போடலாமா? போடலாமா? இது செட்டுக்கு இவ்வளவுதானே. இது மேல ஷார்ட் கிடையாது. ரெண்டு நாக் பண்ணிட்டோம். இப்போ எங்க நிக்கிறான்னே எனிமி தெரியல. அவன் ஸ்ட்ரைட்டா அவனுக்கு பக்கமே போடுறான். இப்போ எங்க ஓடுறேன்னே தெரியாம நான் ஓடிட்டு கிடக்கேன். பார்க்கவே இல்லையே, போட்டு விட்டால. நம்மளும் ஷாட்கன்னு அவங்களும் ஷாட்கன்னு. நம்ம தான் ஃபர்ஸ்ட், மற்றவன் நான் நெக்ஸ்ட். இப்போ நம்ம அவனுக்கு 0 நாங்கள் 3. இப்போ என்ன நடக்கிற பொருள்னு தெரியல. அவனு வெறித்தனமாக ஆடுவானா குசுத்தனமாக ஆடுவான்லாம் தெரியாது. நம்ம பிறந்தலேருந்து ப்ரோ பிளேயர். நான் தான் ப்ரோ பிளேயர். இந்த ஃபஸ்ட்டு ப்ரோ பிளேயர்னு நான் சொல்ல மாட்டேன். கேமிங் தமிழ்லாம் பிசியில் விளாட்றான்னு. நான் மட்டும் இல்லை விளாட்றான், ஃபோனில் தான் விளாட்றான். அதுவும் சாதாரண சாம்சங் தான். ஸ்டெக் ஆகிட்டே விளையாடுவேன். ஆனால் இந்த கேம் பிளே எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்டெக்காக தான் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கண்ணா. இப்போ வேறு என்ன பண்ணுறேன்னே தெரில. இப்போ அங்கேயே சுற்றிட்டு அலையிறேன். என் ஃப்ரெண்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏறி போகிறான்ல. அடிக்கிற மாதிரி அடி வாங்குவான்ல அடிப்பான்லே தெரியாது. ஒருத்தன் வர்றான் பாருங்க ஏறி. எங்கடா சுடுற காட்டுப்பூச்சே? எங்க சுடுறேன்னு தெரியாமையே சுட்டுட்டு கிடங்க. 8 பார்த்தீங்களா? சரியான 8, தரமான 8. போயா முடிஞ்சு போச்சு. டீமே முடிச்சு விட்டு அனுப்பி விட்டோம். தரமான 8 பார்த்தீங்களா? நான் தான் சொல்கிறேன்ல, பிறந்தலேருந்து ப்ரோ பிளேயர்னு. நான் தான் ப்ரோ பிளேயர். ஐயோ ஷாட்கன் எடுக்க விட்டானே. பார்த்தீங்களா? போயாவே அடிச்சிட்டோம். இப்போ புரியலா நான் யாருன்னு? தரமான ப்ரோ பிளேயர். என் கூட ரூம் மேட்ச் இல்லைங்களா? யாராச்சும் சொல்லுங்க. ரூம் மேட்ச் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இதுலேயும் 999 வரும். அப்போ அடித்து போடாதீங்க. அடுப்பலையில் எனக்கு 999 வரும்போதெல்லாம். நம்ம இப்போ கோல்டு 2 வந்துட்டோம். கோல்டு 2ல் 2 ஸ்டாரு. நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஐயோ ஒருத்தர் 5 கிலோ எடுத்து டேமேஜை கூட்டி வச்சு சீன் போடுறானே. நம்ம தான்டா ஃபஸ்ட்டு வந்தோம். வைங்கடா அந்த பேண்டை. என்ன? ஆமாம் ஆமாம். சரி போதும் முடிச்சுக்கிறேன். ஏன்னா புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பேருங்கன்னா டாட்டா பாய் யூ. சரிங்களா? அப்புறமா பார்க்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போட்டுட்டு இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டன் தட்டி விட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய்.